ஒரு கிராமத்தில் கோடை காலத்தால் வெயில் பயங்கரமாக அடிக்கிறது. செடி கொடிகள் எல்லாம் வாடிப்போய் இருக்கின்றன. கவின் தன் அறையில் ஏசி காற்றில் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருக்கிறான். கவின், அப்பாடா, வெளியே என்ன ஒரு வெயில், உள்ள ஜாலியா இருக்கு. திடீரென்று கவினின் ஜன்னல் ஓரம் ஒரு சிட்டுக்குருவி வந்து அமர்கிறது. அது மிகவும் சோர்வாக இருக்கிறது. அந்த சிட்டுக்குருவி தன் வாயை மெல்லத் திறந்து மூடுகிறது. அந்த சிட்டுக்குருவி தனது மனதுக்குள் இப்படி யோசிச்சது: எங்கேயும் தண்ணி இல்லையே, எல்லா குளமும் காய்ந்து போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? கவின் இதை பார்க்கிறான். ஆனால் அவன் விளையாட்டில் பிஸியாக இருப்பதால் அதை கவனிக்கவில்லை. அப்போது தாத்தா அறைக்குள் வருகிறார். கவின் விளையாடுவதை பார்த்துவிட்டு ஜன்னல் ஓரம் இருக்கும் குருவியை பார்க்கிறார். கவின், உனக்கு உள்ள குளுமையா இருக்கு. ஆனா அந்த பறவையப் பாரு, பாவம், தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுது. தாத்தா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் தாத்தா என்றான். இந்த கோடை காலத்துல நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது கவின். நம்மள சுத்தி இருக்கிற மத்த உயிரினங்களுக்கும் உதவணும். அதுதான் உண்மையான மனிதநேயம். கவினுக்கு தன் தவறு புரிந்தது. உடனே ஒரு சிறிய மண்பானை தட்டை எடுத்து வருகிறான். அதில் குளிர்ந்த நீரை நிரப்பி ஜன்னல் ஓரம் வைக்கிறான். அதோடு கொஞ்சம் தானியங்களையும் போடுகிறான். சிறிது நேரத்தில் அந்த சிட்டுக்குருவி மெதுவாக வந்து தண்ணீர் குடிக்கிறது. தண்ணீர் குடித்ததும் அது உற்சாகமாகி, கவின், என் தாகம் தீர்த்த உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக பறந்து போனது. சிட்டுக்குருவி பறந்து சென்று தன் நண்பர்களையும் கூட்டி வருகிறது. இப்போது கவினின் தோட்டம் பறவைகளின் சத்தத்தால் நிறைந்து வழிகிறது. இதை பார்த்த கவின் தன் தாத்தாவிடம், தாத்தா, இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாயிருக்கு. தாத்தா: சரியான விஷயம் கவின். கோடைக்காலத்துல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்றார். குழந்தைகளே, நீங்களும் உங்கள் வீட்டின் வெளியே சிறிய பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் வையுங்கள். அது பல உயிரினங்களுக்கு தாகம் தணிக்கும். நன்றி குட்டீஸ்.